கர்த்தர் பெரிய காரியங்களை வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. அவருடைய வருகைக்கும் நிறைய தொடர்பை குறித்து சபையை குறித்து பார்த்தோம். அவருடைய வருகைக்கும் சபைக்கும் தொடர்பு இருக்கிறது. அவருடைய வருகைக்கும் ஜபத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அவருடைய வருகைக்கு பரிசுத்தமும் சாட்சியும் தொடர்பு இருக்கிறது. அவருடைய வருகைக்கு பரிசுத்த ஆவியானவரின் தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் இல்லைன்னா போக முடியாது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம் என்பதை கர்த்தர் நம்மோடு கூட தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாக. அல்லேலூயா. இந்த செய்தியை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் அவருடைய வருகையின் நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இதை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய வருகை வந்தால், அல்லேலூயா, கொஞ்சம் பயமா இருக்குல்ல. இப்போ வந்துட்டாருன்னா என்ன பண்றது ஆண்டவரே, இப்பதான் அப்படி தலையை தூக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் இப்போதான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. வயசானவங்க பாஸ்டர் கூட என்ன 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம இப்போதான் என்ன 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, ஒரு பொசுக்குன்னு இப்படி சொல்றாரு. நம்ம கையில கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னைக்கு ஆதீனத்துல முன்குறிச்சு வச்சிருக்காரோ அன்னைக்கு வருவார். அப்ப நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது, நம்ம சூழ்நிலையை பார்க்க முடியாது, விட்டுட்டு டப்புன்னு போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதனுடைய முன்னாடி தொடர்ச்சி பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் எவ்வளவு, அவர் இல்லாம வருகையில போக முடியாது என்பது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசியிருப்போம். அல்லேலூயா. பின்னும் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று பார்த்தோம். அந்த செய்தியை பார்த்தா இதனுடைய தொடர்ச்சி வந்துடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவை, யார? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அவரை யார் எழுப்பினது? பரிசுத்த ஆவியானவர் எழுப்பினார். அவரை அடிச்சு சிலுவையில் அரைஞ்சி கொண்டு போய் மரிக்க வச்சு கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எப்படி எழுந்தார் என்றால், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அல்லேலூயா. ஆண்டவரை யார் உயிரோடு எழுப்பினது? பரிசுத்த ஆவியான தேவன். கவனிங்க, அந்த ஆவி, எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயிர் மீட்சி எப்ப நடக்குது என்றால் ஆவியானவர் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாதுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களில் வாசமாயிருக்கிற, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் ஒரு நாள், மீட்பின் நாள் வரும், அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிப்பார். நீங்க மரித்திருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே செயல்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீ மரித்திருந்தாலும் உயிர்ப்பிப்பார், உயிரோடு இருந்தாலும் உன்னை மறுரூபப்படுத்தி மீட்பார். உயிர் மீட்சி நடப்பது எப்பொழுது என்றால் இந்த ஆவியானவர் உனக்குள் இருக்கும் பொழுது. எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே போல உங்களையும் கர்த்தர் எழுப்புவார், உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே ரோமர் 8:14 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். இந்த தேவனுடைய புத்திரர்கள் என்ற மேன்மை எப்பொழுது வருது என்றால் இந்த பூமியில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நம் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது, மீட்படையும் பொழுது தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்கள். இதை நான் பேசிக்கா ஒரு சில வசனத்தை சொல்லிட்டு தான் நான் போகிறேன். கவனிங்க. ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தும்படி அப்பா பிதாவே என்று அழைக்கிற உரிமையை நமக்கு கொடுக்கிறவர். அடுத்த வசனத்துல சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடமாமல் ஆவியின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடையாது. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவர்களுக்கு நியாய தீர்ப்பு அடைவதில்லை, ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை. யாருக்குன்னா தேவ ஆவியால் நடத்த. அப்போ ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களையும் மரித்த சரீரத்திலிருந்து உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கேயும் அதான் வருகிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். எகிப்து உலகம், இந்த பூமி, அந்த ஆவி பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஆவி. அப்படின்னா என்ன? அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த பரலோக மேன்மையின் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவி என்பது உலகத்தின் ஆவி, உலக பிரகாரமாக இருக்கிற நபர்கள். அது மட்டுமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்படின்னா புத்திர சுவிகார ஆவிதான் நம்மளை மேல கொண்டு போகும். அல்லேலூயா. தகப்பன் மகன் என்ற உறவு இருக்கிற உறவை கொண்டு வருகிறது பரிசுத்த. நான் ஒரு சில வசனத்தை மேலோட்டமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த செய்திக்குள்ள போகிற கவனிங்க. அந்த வசனத்தெல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. அதாவது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவ புத்திரர்கள் மாத்திரமே தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். எல்லாரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே தேவ ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை, அந்த மேன்மையான இடத்துக்கு போக முடியும். அவருடைய பிள்ளைகளாய் யார் நடத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அதாவது அந்த வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அடுத்த வசனத்துல பயப்படுகிற ஆவி பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா அடிமைத்தனத்தின் ஆவி என்பது எகிப்தின் ஆவி, அது உலகத்தின் ஆவி.
உலகத்தின் ஆவியை பெற்ற மனுஷர்கள் இந்த பூமியில உண்டு. அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைய முடியாது. இங்கே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்படி என்றால் இவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, பரலோகத்தின் மேன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாய் இருக்கிறார்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, தகப்பன் மகன் என்ற உறவை ஏற்படுத்தி நம்மை மேல கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்தின் ஆவி என்பது அது எகிப்தின் ஆவி. அது என்ன என்பது இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஆவி. உலகத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பார்கள். ஆனா புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்பது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவி. நேரடியாய் தேவனுடைய தொடர்பை வைக்க ஏற்படுத்துகிறது தான் இந்த ஆவியானவர். தேவன் மேலே வானாதி வானங்களிலே வாசம் பண்ணுகிறார், உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கிறார். இயேசு நமக்காக அந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் அவர் பரமேறி பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த அப்பா பிதாவே என்ற உறவின் முறையை கொண்டு வருகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்பா மகன் என்ற அப்பா பிதாவே என்ற உரிமையோடு அழைக்கிற அந்த நபர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். அதற்கு ஆவியானவர் தேவை. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர், முதல்ல ஒரு 5-6 வசனத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள போவோம். 1 கொரிந்தியர் 15:53. அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களையும் எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அதற்கு அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்படியே நான் வசனத்தை கோர்வையா சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் கவனிங்க என்னோட. அதே 15வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அந்தப்படியே முந்தின மனுஷன் ஆகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கப்படுகிற ஆவியானவர். அப்படியே நான் சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அல்லேலூயா. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் யாருன்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அததான் இங்க 53ல சொல்றது. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இங்கே பிந்தின ஆதாம் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 47ல வாசிக்கிறோம். முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் யாருன்னா பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். இது மண்ணான சரீரம். ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் மண்ணுக்கே திரும்பும். முன்னாடி உண்டானது யாருன்னா அந்த மேலும் வசனம் சொல்லுகிறது முந்தின மனுஷன். அது ஆதாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லிட்டேன். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்படியே நான் சொல்ற வசனத்தை கவனித்து கொண்டே வாங்க. வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். 49. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. இப்ப எல்லாம் அந்த ஆதாமுக்குள்ள அந்த சரீரத்துல தான் இருக்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து மீட்பு பெற பரலோகத்துக்கு போக எது முக்கியம்னா பரிசுத்த ஆவியான தேவன் முக்கியம். அதை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பரலோகத்தின் மேன்மை.
பரலோகத்தின் அழைப்பு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், இதன்படி நம்ம நடக்கிறோம். அதான் மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல இப்போ அந்த சாயலில் தான் இருக்கிறோம். அந்த சாயல் எப்பொழுது மாறும்? பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேளையில நம்மை வானவருடைய சாயலுக்கு கொண்டு போவார். மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை. இந்த வானவர் யார்? வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்தவர் மறுபடியும் வானத்துக்கு போகிறார். அதே போல நம்மையும் வானத்துக்கு கொண்டு போகும்படி மண்ணானவனுடைய சரீரம் எப்படியோ வானவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாள் உண்டானவன் ஆதாம், பரிசுத்த ஆவியால் உண்டானவர் இயேசு. அல்லேலூயா. அது 47 இன்னொரு தடவை வாசிங்க. முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அல்லேலூயா. இதுதான் வானவருடைய சாயலை, மண்ணானவனுடைய சாயலை நம்ம எப்படி அணிந்திருக்கிறோம்? அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மண்ணானவனுடைய சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். மண்ணானவனுடைய சாயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வானவருடைய சாயலையும் நாம் பெற வேண்டும். அதே போல நாமும் மாற வேண்டும். ஒரு நாட்கள் வரும், அன்னைக்கு நம்மை மாற்றும்படி ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதுதான் நம்ம 49 வாசிச்சோம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல இப்போ வானவருடைய சாயலையும் ஒரு நாள் வரும், வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிந்தின ஆதாம் யாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, வாசிங்க. ஆதியாகமம் 2:7 வாசிங்க. 2 சிருஷ்டிப்பை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒன்று, புதிய ஏற்பாட்டில் ஒன்று. இது பல அர்த்தம் கொள்ளக்கூடியது. நம்ம இந்த செய்திக்காக நம்ம அதை நோக்கி பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அல்லேலூயா. இதனுடைய இங்க பார்த்ததை தான் அங்க நாங்க பார்க்கிறோம். தேவன் ஆதாம் மீது ஊதினார், அவன் ஜீவாத்மான். அந்த மண்ணு மேல ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவான். மண்ணினாலே அவனை உண்டாக்கி, இங்க அதை தான் பார்க்கிறோம். அந்த மண்ணானவன் சரீரத்தை மண்ணானவனுடைய சாயல் இருக்கிறது போல வானவருடைய, கொஞ்சம் என்னோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும், இல்லைன்னா விளங்காது. கவனிங்க, நான் வசனத்தை இங்கேயும் அங்கேயும் கோர்வைப்படுத்தி சொல்லுகிறேன். அங்க அந்த மண்ணானவனுக்கு நாசியில சுவாசத்தை ஊதுகிறார், அவன் ஜீவாத்மாவான், அவன் மண்ணால் உண்டாக்கப்பட்டவன். அதுதான் இங்க 49 வாசிக்கிறோம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, அந்த ஆதாம் அணிந்திருக்கிற சாயலை அணிந்திருக்கிறது போல ஒரு நாள் வரும், வானவருடைய சாயல், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ளும்படி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்போ ஊதி ஆதாம் இடத்துல தேவன் ஊதி சுவாசத்தை கொடுக்கிறார். இப்போ யோவான் 20:22 வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது ஒரு சிருஷ்டிப்பு. என்னன்னா, நிறைய பேர் அபிஷேகத்துக்காக பேசலாம், ஆவியானவருக்காக பேசலாம். இருந்தாலும் இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு சத்தியம், வருகையின் சத்தியம் இருக்கிறது. அங்கே ஆதாம் மண்ணானவனுக்குள்ள ஊதுகிறார் தேவன். ஊதின உடனே அவன் ஆவி பெற்று ஜீவாத்மாவானான், மாம்ச சரீரத்துக்கு உண்டானவன் ஆனான். இங்க பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவராகிய இயேசு, அங்க தேவன் ஊதினார், இங்கே இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். ஏன்னா வானவருடைய சாயலை நீ தரித்து கொள்ளும்படி அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் ஊதுகிறார். அது எதற்கு என்றால், நீ வானவருடைய சாயலை தரித்து கொள்ளும்படி. என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஏன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, ஆதாமில் ஊதினார், அந்த மண்ணானுடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறது, வானவருடைய சாயலையும் நான் தரித்து கொள்ளும் நாட்கள் வருகிறது, அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்று இயேசு ஊதினார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் மண்ணின் மீது, மண்ணால உண்டாக்கப்பட்ட அந்த மண்ணின் சரீரத்தின் மீது ஊதுகிறார். இங்க மனுஷன் மண்ணால உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஆயிட்டான், அவனுக்குள்ள சுவாசம் இருக்கிறது, அவன் நடக்கிறான், போறான், வரான், ஒரு மனுஷனா இருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே அவர் ஆவியை அனுப்புகிறார். அல்லேலூயா. இது இரண்டாம் விசை அனுப்புகிற ஆவி எதற்கென்றால், உன்னை மீட்கும்படி, பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி. எப்படி ஆண்டவரை ஆவியானவர் உயிர்ப்பித்தாரோ அதே போல உன்னையும் உயிர்ப்பிக்கும்படி இரண்டாம் விசை, முதல் விசை ஆதாமுக்கு ஊதினார் தேவன், இரண்டாவது விசை இயேசு ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க இரண்டாவது விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். எதற்கு என்றால், நீ அவருடைய நாளிலே வானவருடைய சாயலை, அவருடைய சாயலை தரித்துக் கொள்ளும்படி. அல்லேலூயா. ஏனென்றால் ஆரம்பமும் முடிவும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானார். ஏன்னா ஆரம்பம் முதல்ல பாருங்க, மண்ணால் உண்டானவன் ஆதாம், ஆனா இயேசு அப்படி உண்டானாரா? பரிசுத்த ஆவியினால் உண்டானவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் இருக்கு, வாசிங்க. மத்தேயு 1:18 பின்பாகம் அப்படியே 20 வாசிங்கன்னா அதுலயும் தெரியும். அந்த பரிசுத்த ஆவியானால் உண்டானார் மட்டும், அதை மட்டும் வாசிங்க. சும்மா வசனத்துக்காக சொல்றேன் நான். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அப்புறம் 20, அவள் பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆகி கர்ப்பவதி ஆகி இயேசுவை பெற்றாள். அடுத்து லூக்கா 1:35 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆரம்பமும் பரிசுத்த ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்டு, அவர் மண்ணால் உண்டாக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போலதான் அவருடைய சாயலை தரித்து கொள்ளும்படி அவருடைய பிறப்பும் பரிசுத்த ஆவியினால இருந்தது. இறந்த பின்பும் பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிர்ப்பிக்கும்படி இறங்கினார், அவரை உயிர்ப்பித்தார். அதான் ரோமர்ல வாசிச்சோம். அதே போலதான் நம்ம கர்த்தர் கொண்டு வரும்படி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆவியானவர் ஒரு நாள் வரும், என் சாயலை உனக்குள்ளே கொண்டு வருவார். மண்ணான சாயலை விட்டு வானவருடைய சாயலை நீ தரித்து கொள்ளும்படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 6:5 வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த உயிர் தெழுதலை கொண்டு வந்தவர் யார் என்றதை தான் நம்ம ரோமர் 6:8-11 வாசிச்சோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருந்தால் உங்க சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் ஒரு நாள். அதுதான் ரோமர் 10:11 வாசிச்சோம். இதை தான் நான் இங்க சொல்ல வரேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மாதாமுடைய சாயலை, மண்ணானவனுடைய சாயலை தரித்திருக்கிற நாம் ஒரு நாள் வரும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வானவருடைய சாயலை தரித்து கொண்டு விண்ணுக்கு செல்லும் நாள் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் நம்ம அங்க வாசிச்சோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. கடைசியா இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கவனிங்க, இதுல முக்கியம், இந்த சத்தியத்தை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, ஆனா இப்போ வித்தியாசமா இருக்கும். கவனிங்க, வேத வசனத்தின்படி நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆவியானவருடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அவருடைய வருகைக்கும் ஆவியானவருக்கும் சம்பந்தம் இருப்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நம்ம மரித்தாலும் நம் சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆவியானவர், பிந்தின ஆதாமாகிய பரிசுத்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். கவனிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வந்த பின்பு எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ மத்தேயு இதனுடைய தொடர்ச்சி, கீவேர்டு, இதனுடைய தொடர்புள்ள வார்த்தை மத்தேயு 24வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 14 வாசிய. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். 3 வாசிய. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கொஞ்சம் என்னோடு இருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கம் கிடைக்கும். கவனிங்க, ஆவியானவர் முக்கியத்துவம் புரியும். இங்கே சீஷர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் முடிவு வரும்ன்றார். என்ன சொல்லி வரும்ன்றாரு? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. இதை நல்லா கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க. என்ன சொல்றாரு என்பதை ஆழமாய் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்த்தோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்க? சமாரியா, அங்க இங்க எல்லா இடத்தையும், பூமியின் கடைசி பரியந்தம் உலகம் முழுவதுக்கும் எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்றார். இங்கேயும் அதே தான் சொல்றார், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். என்ன? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அவர் அங்க சொல்லிட்டு வர்றார், அவருடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க கேட்கிறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று கேட்ட பொழுது, என்னுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி அடைவிக்கப்படுகிறத, அதுதான் முடிவு என்று சொல்ல. பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். என்ன சாட்சி? ஆண்டவர் வந்தார். அல்லேலூயா. இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அநேக அற்புத அடையாளங்கள் நடத்தினார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை சுகமாக்கினார். அடுத்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார். மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. இதை சாட்சியாய் பிரசங்கிக்க வேண்டும். ராஜ்யத்தின் நற்செய்தி அங்க தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், நல்லது. ஆனா இங்க சொல்லப்பட்டது என்னவென்றால், இங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இங்க மத்தேயுல 24 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்கிறாங்க. இங்க அவர் சொல்றாரு, பூலோகம் எங்கும் உள்ள ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்ன? தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை குறித்து, இங்க தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து 24 அவருடைய வருகை முடிவு என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொல்லிதான் நடுவில் சொல்றாரு, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம். அல்லேலூயா. பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்? சும்மா கர்த்தர் அதை தருவார், இதை தருவார், இதை செய்வார், அதை செய்வார்,
உன் நோய்களுக்கு சுகம் உண்டாச்சு, உன்னை அற்புதம் காண்பார், அதை செய்வார், இப்படி அப்படி இப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கிறாங்க. இல்ல, தேவ பிள்ளையை நல்லா விளங்கி கொள்ளு. எப்ப இந்த ராஜ்யத்தினுடைய நற்செய்தி பிரசங்கிக்கிறார்களோ அப்பொழுது முடிவு வரும். இந்த மாதிரி பிரசங்கிக்கிறவர்கள் கடைசி காலத்தில் எழும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் வேத சத்தியமும் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்ப வேணும். இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிற ஊழியம், ராஜ்யத்தினுடைய செய்தியை அறிவிக்கிற, தேவ ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, அதுதான் இங்க அழுத்தமா சொல்லுகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்திலையும் எனக்கு சாட்சியா இருப்பீங்க, இந்த நற்செய்தி அறிவிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அறிவிக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருந்தா, கண்டிப்பா இயேசு வரப்போகிறார் என்பதை நிச்சயமாய் அறிவிப்பார். அல்லேலூயா. இனி நாட்கள் இல்ல, கடைசி நாட்கள். இந்த மாதிரி பிரசங்கிக்கிறவர்கள் எப்போ எழும்புகிறார்களோ அங்கங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து, அவருடைய வருகையை குறித்து பேசுகிறார்களோ அப்பவே தெரிந்து கொள்ளணும் முடிவு வந்துவிட போகிறது என்று. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது. 14 வாசிங்க, மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எப்ப முடிவு வரும்? ராஜ்யத்தினுடைய இந்த எப்ப நடுவுல பேசுறாரு, மத்தேயு 24 அவருடைய வருகையை குறித்து பேசுறாங்க. எப்ப முடிவு வரும் ஆண்டவரேன்னு கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்றாரு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரு ராஜ்யம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கல்வன் சொல்றான் பாருங்க, உங்க ராஜ்யத்துல வரும்பொழுது அடியேனை நினைத்து கொள்ளும் என்று. அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது மேல. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சகல ஜாதிகளுக்கு நல்லது. ஆனா முடிவு எப்ப வரும் என்று நல்லா விளங்கி கொள்ளுங்க. இயேசு வரப்போகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தப்படு என்று சொல்லி எங்கே இயேசுவை குறித்து, வருகையை குறித்து பிரசங்கிக்கிறார்களோ அப்பொழுது முடிவு ஆரம்பித்து விடும். அந்த மாதிரி பிரசங்கிகள் இன்றைக்கு எழும்ப வேணும். பிரசங்கமார்கள் சும்மா அப்படி இப்படி, இது தருவார் அது தருவார், உன் கண்ணீரை துடைப்பார், இதெல்லாம் சொல்லியாச்சு 2000 வருஷமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப முடிவு வரும் என்றால் இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது, அதை அறிவிக்க யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து உலகம் முழுவதும், எனக்கு பூமி முழுவதும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எழும்ப வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தெளிவாக இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஏனென்றால் இன்னைக்கு பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம் என்னவென்றால், ஊழியக்காரர்களும் அதுல பிரசங்கிமார்களும் அதற்கு செவி கொடுத்து தடுமாறுகிறது என்னவென்றால், சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், அதுக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஆண்டவரை குறித்த அற்புத அடையாளங்கள் அதெல்லாம் சொல்ற வரைக்கும் கம்முன்னு இருக்கிறான். பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய வருகையை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச அனுமதிக்கிறது இல்லை. அது வரும்போது அதை பேசக்கூடிய அந்த ஞானத்தை தடுத்து வைக்கிறான். அல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். பிரசங்கிமார்கள்லாம் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம், நல்லது. அவருடைய அற்புத அடையாளங்களை பேசுகிறோம், அவருடைய அன்பை பேசுகிறோம், சுவிசேஷத்தை பேசுகிறோம், ரட்சிப்பை பேசுகிறோம், நல்லது. ஆனா ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமா அறுவடை ரெடியா இருக்க, அதெல்லாம் அறுக்கப்பட போகிறது. அது எங்க போய் சேரும்? களஞ்சியத்துல சேருமா?
அதற்கு எல்லாம் நல்லது வருகை குறித்து பேச வேண்டும், மிக முக்கியமா. அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார், நீ ஆயத்தமா என்று ஆயத்தப்படுத்த வேணும். அதற்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய இந்த மாதிரி பிரசங்கம் பண்றது இல்ல, எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. வரப்போகிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், பரமேறினார், உண்மை. அதே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க, முடிப்போம். 1 யோவான் 4:2 வாசிங்க. ஏன்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஏன்னா அவர் மாம்சத்துல வந்ததை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் அவரை குறித்து பேசுறதில்லை, அவருடைய வருகையை குறித்து பேசுறதில்லை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து நித்தியத்தை குறித்து பேசுகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை குறித்து ஸ்டேட்மெண்ட் அவர் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் என்றல்ல, நித்தியத்தை கொடுக்க வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதே தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு சில வசனங்களிலே பார்த்தோம். தேவ பிள்ளையே, நாம் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பினவர்களாய், ஆவியானவரோடு நடக்கிறவர்களாய், ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நித்தியத்துக்கு போக முடியாது. தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் ஒரு நாளும் சுதந்திரிக்க முடியாது. தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே வேண்டும். அல்லேலூயா. அதே போல இந்த கடைசி நாட்களிலே என்ன செய்தி பிரசங்கம் பண்ண வேணும்? இயேசு வரப்போகிறார் என்ற செய்தி, அவருடைய வருகையின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்கள் எழும்ப வேணும். இந்த கடைசி நாட்களிலே இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்ற பிரசங்கிமார்கள் கூக்குரலிட்டு கம்பீரமாய் சத்தமாய் பிரசங்கிக்கிற ஆவியுள்ளவர்கள் வேணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தா பலனடைந்து சாட்சிகளா எல்லாவற்றிலும் நிற்கும்படி உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம நித்தியத்துக்கு வழி இல்லை என்பதை குறித்து எத்தனை வசனங்களை பார்த்தோம். தொடர்ந்து நாம் ஆவியானவரோடு நடப்போம், வானவருடைய சாயலை தரித்துக் கொள்ளுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே.